கிறிஸ்துவோடைய ஆடு யாரு? சபை. அப்போ கிறிஸ்துவோட வளர்ந்தது யார்? கூடவே சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். அந்த ஆடு முதல் யாரோட வளருதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து கூடவே, பக்கத்திலேயே அவர் கூடவே வளர்ந்துன்னு வந்துச்சான். அடுத்து அந்த ஆடு யார் கூட வளரணும்? பிள்ளைகளோட வளரணும். அந்த பிள்ளைகள் எப்படி தெரியுங்களா புரிஞ்சுக்கலாம்? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா? ஆமாவா? மாற்று கருத்து இருக்கா? நம்ம எல்லாருமே சபையா? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே பிள்ளைகளா? நம்ம எல்லாருமே பிள்ளைகள். நம்ம எல்லாருமே சபையா? இவ்வளவு பேர் ஏன் தெரியுங்களா வந்திருக்கிறோம்? இதுல இருந்து ஒருத்தவங்க சபையா மாறுவாங்க. அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்தோம், ஆனா எவ்வளவு பேர் தான் சபையா மாறுவாங்க? ஒருத்தவங்க. அப்ப அந்த ஒருத்தவங்க ஒளிஞ்சு நிற்கிறாங்களா? அவங்க எல்லாருமே யார் கூட தெரியுங்களா வளர்ந்து நிற்கிறாங்க? பிள்ளைகளோட வளர்ந்து நிற்கிறாங்க. புரிஞ்சுச்சா? புரியலையா? நம்ம எல்லாருமே தேவனின் பிள்ளைகள். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு ஆடு இருக்கு, உண்மையான சபை. அந்த சபை அங்க அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து கூட வளர்ந்தாரு. அதே சபை இங்க நம்ம பிள்ளைகள் நம்ம மத்தியில கூட வளர்ந்து நிற்கு. நமக்கு தான் தெரியாது யாருன்ட்டு.